முடியும். இப்போ வந்து தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 எக்ஸாம் தான் நம்மளுக்கு. ஜூனியர், இன்னொன்று வந்து என்னதுன்னா சீனியர். இதுக்கும் 6 months கேப் உண்டு. ஆனால் தமிழ் பிகினர் புக்கை வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். தமிழ் வந்து என்னன்னா ஒரு 3 monthsக்குள்ள இல்லை 2 monthsக்குள்ளாவே நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம முடிச்சிடலாம். இதில் 2 எக்ஸாம் தான் நம்மளுக்கு. இதில் இன்டர் கிடையாது. ஏன்னா இது ஸ்பீடுக்கு ஏத்தாக்கல நம்மளுக்கு ஜூனியர், இன்டர், சீனியர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜூனியர், சீனியர் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு போத் இயர் முடிச்சா நிறைய பிளேஸ்மெண்ட் வேகன்சி நம்மளுக்கு இருக்கும். இன்னொன்று வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, தமிழ் வந்து சில பேர் சொல்லுவாங்க தமிழ் ஷார்ட் அண்ட் வந்து ரொம்ப ஈஸி, இங்கிலீஷ் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம புரிஞ்சு படித்தா ரெண்டுமே ஈஸி தான். எதனால அப்படி சொல்கிறாங்கன்னா, தமிழில் வந்து நம்மளுக்கு அந்த பிகினர் புக்குன்னு உங்களுக்கு ஒரு குட்டி புக் சொன்னேன்ல, அந்த புக்கு வந்து எப்படின்னா தமிழ் பிகினர் புக் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த புக்கில் வந்து மொத்தம் நம்ம ஒரு 57-55 எஸ்ஸேஸ் கம்ப்ளீட் பண்ணாலே நம்ம வந்து அந்த புக்கை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பெரிய புக் போயிடலாம். இது வந்து எக்ஸசைஸ் சொல்கிறேன். இங்கிலீஷில் வந்து நம்ம குறைஞ்சது 114 எஸ்ஸேஸாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் வந்து 114 எஸ்ஸேஸ் இருக்குமா. தமிழ் வந்து நம்மளுக்கு வெறும் 55-57 எஸ்ஸேஸ் முடிச்சாலே அந்த பிகினர் புக்கை முடிச்சிடலாம். இந்த காரணத்தாலேயே மாணவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் ரொம்ப ஈஸி அப்படிங்காங்க. ஆனால் இதில் கூட எக்ஸசைஸ் வர்றதுனால மட்டும் அப்படி சொல்றாங்க. இன்னொன்று வந்து அதில் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் இருக்கும். ஆனால் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரெண்டுமே ஒன்று போல தான் இருக்கும். ப்ராப்பராக சொல்லணும். படித்த பிள்ளைகிட்ட போய் கேட்டிங்க ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னா நம்ம டங்கிலீஷ்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ப்ரொனவுன்சியேஷனை பொறுத்து தான் நம்ம வந்து எழுத போகிறோம். இந்த மாதிரி தான் ஷார்ட் அண்ட் வந்து இருக்கும். இப்போ ஷார்ட் அண்ட் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நிறைய மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, டிஎன்பிசி குரூப் 2 முடித்தோன்னே எங்களுக்கு இன்னொரு 1 year 1.5 years வந்து கவர்மெண்ட் வந்து டிஎன்பிசி அறிவிக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஹையர் ஒரு லோயர் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு பையனுக்கு ஒரு நாள் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தா புரியும். அதே பையனுக்கு ஒரு 10 நாள் அதை தொடர்ந்து சொல்லிக் கொடுத்தா